இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ டைரக்ட் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட் அது. Q2 FY26 ரிசல்ட்ஸ் வச்சு அடுத்த 12 மாசத்துல எந்தெந்த பங்குகள் கவனிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். அதுல இருந்து முக்கியமான விஷயங்களை சிம்பிளா உங்களுக்கு சொல்றதா நம்ம நோக்கம். சரிதான். அதாவது எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், டார்கெட் பிரைஸ் என்ன, எதுக்காக அதை வாங்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரிப்போர்ட்ல மொத்தம் ஒரு 15 கம்பெனி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற விலை, அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ், அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறலாம், அதாவது பொட்டன்ஷியல் அப்சைடு பத்தியும் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 6%ல இருந்து 36% வரைக்கும் கூட அப்சைடு இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. முதல்ல அந்த அதிக பொட்டன்ஷியல் அப்சைடு இருக்கிற டாப் 5 பங்குகளை பார்க்கலாமா? நிச்சயமா. முதல்ல ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட். இதுக்கு தான் அந்த 36% வரைக்கும் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 36% அப்சைடுங்கிறது பெரிய விஷயம் தான். ரியல் எஸ்டேட்ல இப்ப இருக்கிற சூழல்ல இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ரிப்போர்ட் படி ரியல் எஸ்டேட் செக்டார் பொதுவாவே ஒரு ரிவைவல் ஸ்டேஜ்ல இருக்கு. அதோட இவங்க கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் பைப்லைன் இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. ஓகே, வட்டி விகிதம் பத்தின கவலைகள் இருந்தாலும் டிமாண்ட் நல்லா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க போல. ஆமா, அப்படிதான் தெரியுது. சரி, அடுத்து ரெண்டாவதா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு ஒரு 26% வளர்ச்சி வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பிளாஸ்டிக்ஸா? ஆமா, பிளாஸ்டிக் பொருட்கள், குறிப்பா பைப்ஸ் மாதிரி கட்டுமான துறைக்கு தேவையான பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அதுதான் முக்கிய காரணம். அப்போ இதுவும் ஒரு மாதிரி உள்நாட்டு தேவை, டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். அடுத்து மூணாவதா PVR ஐநாக்ஸ். இதுக்கு ஒரு 25% அப்சைடு. சினிமா தியேட்டர்ஸ் இப்போ ஓடிடி எல்லாம் வந்த பிறகு 25% அப்சைடா? இதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு அந்த PVR ஐநாக்ஸ் மெர்ஜ் ஆச்சு இல்லையா, அதோட சினர்ஜி பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும்னு. ஆமாமா, ரெண்டும் சேர்ந்தா செலவு குறையும், லாபம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு இருந்தது. அதேதான். இன்னொன்னு, இப்போ வர்ற ஃபெஸ்டிவல் சீசன்ல நல்ல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனா அதுவும் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. சரிதான், இது ஓகே. அடுத்து நாலாவதா L&T, லார்சன் அண்ட் டூப்ரோ. இதுக்கு 24% வளர்ச்சி வாய்ப்பு. இது பெரிய ஆச்சரியம் இல்ல. L&T எப்பவுமே ஒரு ஸ்டெடி பெர்ஃபார்மர். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க தான் கிங். அவங்க கிட்ட இருக்கிற ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. சரி, அஞ்சாவதா ITC ஹோட்டல்ஸ். இதுக்கு 27% வளர்ச்சி வாய்ப்பு. ஓ, ITC ஹோட்டல்ஸா? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் இதுக்கு இவ்வளவு அப்சைட்? இதுக்கு முக்கிய காரணம், அதாவது முன்னாடி ITCயோட மத்த பிசினஸ் கூட சேர்ந்திருந்தப்போ கிடைக்காத ஒரு தனி கவனம் இப்போ ஹோட்டல் பிசினஸ்க்கு மட்டும் கிடைக்கும். அதனால அதோட மதிப்பீடு, மார்க்கெட்ல அதோட PE ரேஷியோ மாதிரி விஷயங்கள் அதிகமாகலாம். ஓகே ஓகே, புரிஞ்சுது. இதெல்லாம் அதிக ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்புள்ளதா சொல்றாங்க. சரி, சில பேர் கொஞ்சம் ஸ்டெடியா நீண்ட காலத்துக்கு வளர்ற பங்குகளை விரும்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேபிள் காம்பவுண்டர்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? சொல்றேன். அதுல முதல்ல BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இதுக்கு ஒரு 21% வளர்ச்சி வாய்ப்பு கணிச்சிருக்காங்க. BHEL-ஆ? அவங்களுக்கு இப்போ நல்ல ஆர்டர்ஸ் வருதுன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த ஸ்ட்ராங் ஆர்டர் இன்ஃப்ளோ தான் முக்கிய காரணம்னு ரிப்போர்ட் சொல்லுது. சரி, அடுத்து ஸ்ரீ சிமெண்ட். இதுக்கு ஒரு 16% அப்சைட். சிமெண்ட் செக்டார்ல நடக்கிற கன்சாலிடேஷன் இவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு பாயிண்ட். கன்சாலிடேஷன்னா சின்ன கம்பெனிங்கள பெரிய கம்பெனிங்க வாங்குறதா? ஆமா, இல்லனா போட்டி குறைஞ்சு இல்ல பெரிய பிளேயர்ஸ் மட்டும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது. அதனால பிரைசிங் பவர் அதிகமாகும். அடுத்து ஃபார்மாவுல இருந்து டாக்டர் ரெட்டிஸ். டாக்டர் ரெட்டிஸ்க்கு 18% வளர்ச்சி. ஸ்டெடியான ரெவென்யூ இருக்கிறது ஒரு பிளஸ். சரி, அப்புறம் பேங்கிங்ல கோடெக் மஹிந்திரா பேங்க். அதுவும் 18% தான். ஒரு ஸ்டேபிளான பிரைவேட் பேங்க். ஓகே, அப்போ அதிக வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி பார்த்தோம். ரொம்ப கம்மியா, அதாவது மிதமான வளர்ச்சி வாய்ப்பு இருக்கிற பங்குகளும் இருக்கா? இருக்கு. அதுல ஜிண்டால் ஸ்டீல் பத்தி சொல்லிருக்காங்க. வெறும் 6% தான் அப்சைட் கணிச்சிருக்காங்க. 6% தானா? ஏன் இவ்ளோ கம்மி? ஸ்டீல் துறை ஒரு சைக்கிளிக்கல் நேச்சர் உள்ளது இல்லையா, அதனால பெரிய ஏற்றம் இப்போதைக்கு எதிர்பார்க்கல போல. சரிதான். இது தவிர கிரெடிட் ஆக்சஸ் கிராமி, கோஃபோர்ஜ், நியூஜென் மாதிரி சில IT, ஃபினான்ஸ், மிட் கேப் கம்பெனிகளையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் ஸ்டெடியான நடுத்தர நிறுவனங்கள்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ ஓவராலா இது ICICI டைரக்டோட அடுத்த 12 மாசத்துக்கான கணிப்பு. ஆமா, இது அவங்களோட பார்வை. ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கலாம். நிச்சயமா, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஒரு கைட்லைன் தான். ஆனா நம்மளும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணி நம்ம ரிசர்ச்சையும் சேர்த்து முடிவெடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அப்படி பண்ணா 2026க்குள்ள நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் L&T இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கவனம் இருக்குது. ஏன்னா பொட்டன்ஷியல் அப்சைட் நல்லா இருக்கு. சரி, இந்த ரிப்போர்ட்ல சொன்ன காரணங்கள் இல்லாம வேற என்ன விஷயங்கள் இந்த பங்குகளோட விலையை பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை பொருளாதாரம் மாறினா இல்ல குளோபல் லெவல்ல ஏதாவது நடந்தா இதையும் யோசிச்சு பாருங்க. இந்த கலந்துரையாடல கவனமா கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பங்குகள் பத்தின உங்க கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இங்க பேசுனது எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.